ஸோ வெல்கம் டு அதியமான் அகாடமி. இன்னைக்கு வந்து வெற்றி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸில் இருந்து டாப் 25 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து 25 கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஒரு கொஷினாக பார்க்கும்போதும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கொஷினாக வந்து ஆன்சர் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்து ஒரு ஒன்றா போக போகுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு தொடங்கி இருக்கிறது சயின்ஸ் வச்சு 25 கொஷின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, first question, which of the following plant tissue perform photosynthesis? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னா அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு படிச்சிருப்போம். சூரிய ஒளியிலேருந்து வர அந்த ஒரு லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். இதுக்கு வந்து என்ன ஹெல்ப் ஆகுது? ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. இது வந்து என்ன யூஸ் ஆகுது? குளோரோஃபில், பச்சையத்தை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன பிளான்ட் டிஷ்யூ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. குளோரன் கைமா. ஓகேவா? இப்போ வந்து குளோரன் கைமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமான்னு நிறைய டிஷ்யூலாம் பார்த்துருப்போம்ல, அந்த பேரன் கைமா திசுவில் இருந்து தான் அதுக்குள்ளே இருந்த அந்த குளோரோபிளாஸ் மூலமாக தான் இந்த குளோரன் கைமா அப்படிங்கிற டிஷ்யூ வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கு வந்து என்ன டிஷ்யூ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் போது ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். குளோரன் கைமா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட்டு, when water and nutrients are available, algae, அதாவது நம்ம வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் வைக்கும்போது ஆல்கே வந்து நிறைய க்ரோ ஆகும்ல அந்த வாட்டரில். அந்த ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சில டைப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கும் போது தான் வந்து இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பைனரி ஃபியூஷன். பைனரி ஃபியூஷன்னா என்னென்னா ரெண்டாக பிரியும். ஒரு இதிலேருந்து ஒரே செல் வந்து ரெண்டாக பிரியறது தான் பைனரி. பைனாலே 2 இல்லையா? மல்டிபிள் ஃபியூஷன்னா நிறைய செல்லாக பிரியும். பட்டிங் அப்படின்றது இந்த ஹைட்ரா இதெல்லாம் வரும். அதுக்குள்ளே ரீஜெனரேஷன், ஒரு பார்ட்லேருந்து பாதியை பிரிஞ்சு அதுக்கப்புறம் இதாகிறது. வெஜிடேஷன் ப்ரொபகேஷன்னா நம்ம வந்து ஒரு செடியை, ஒரு பிளான்ட்டோட ஒரு பாதியை வந்து கட் பண்ணி வேறு இடத்துல வைக்கும் போது வளருது இல்லையா? அதுதான் இது. டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன், இது எல்லாமே ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸு. ஓகேவா? இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆல்கேக்கு வந்து என்ன ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஆல்கே வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன், இந்த ப்ராசஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகிற இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பைரோகைரா அண்ட் சி அனிமோன், இதுவுமே வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. ஆல்கே, இந்த ஆல்கே எது மூலமாக ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தோம்ல ஸ்போர் ஃபார்மேஷன், பட்டிங், இதெல்லாமே எது மூலமாக, இப்போ நம்ம டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷினும் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கொடுத்துட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெஷர்ட் பை வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடுங்கிறது வோல்ட்டில் தான் அளக்கப்படுறது. வோல்ட்டில் தான் அளக்குறாங்க. அதனால் அதனுடைய மெஷர்ட் பண்ணுறது வோல்ட்டு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்டு, 1 volt ஈக்குவல் டு 1 Newton per coulomb. அதாவது 1 volt அப்படிங்கிறது 1 volt அப்படிங்கிறது நியூட்டன் பை கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தப்பு. நியூட்டன் வராது. 1 volt அப்படிங்கிறது ஜூல் பை கூலும். இதுதான் ஆன்சர் ரைட்டு. ஓகேவா? அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டு. ஆனால் ஒன்லி 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? Through which method of cell division are the diploid chromosome divided into haploid gametes? செல் டிவிஷன், எந்த செல் டிவிஷன் மூலமாக நம்ம மியாசிஸ், மைட்டாசிஸ் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதெல்லாம் செல் டிவிஷன்ஸ்.
செல் டிவிஷன் எந்த செல் டிவிஷன் மூலமாக டிப்ளாய்ட் குரோமோசோம் வந்து ஹாப்ளாய்ட் கேமெட்ஸாக வந்து பிரியுதுன்னு கேட்குறாங்க. மியாசிஸ் அப்படின்ற அந்த செல் பிரிவின் போது தான் இந்த டிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் வந்து ஹாப்ளாய்ட் கேமெட்ஸாக மாறுது. இது வந்து நம்ம வந்து ஃபுல் சிலபஸாக நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இது வந்து நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது என்ன அப்படின்றதே புரியாது. நீங்கள் கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம சொல்கிறோம், என்ன இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஆஸ்துமா ப்ரைமரிலி அஃபெக்ட் விச் பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்ம சுவாச குழாய் இருக்கு இல்லையா, அதில் என்ன பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பிரான்ச்சி அண்ட் பிரான்ச்சியூல்ஸ் நம்மளோட இது எல்லாமே வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பிரான்ச்சி அண்ட் பிரான்ச்சியூல்ஸ் இந்த பார்ட்டை தான் வந்து ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, which structure is used by pea plant to climb up other plants. இப்போது நம்ம நிறைய இந்த மெண்டல் வந்து பீ பிளான்ட், இந்த பட்டாணி செடி இதை வச்சு தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் இந்த பீ பிளான்ட் வந்து இவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, மற்ற பிளான்ட்ஸ் மேலாம் இந்த மாதிரி சுருண்டு இருக்கும் இல்லையா, அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது பேர் வந்து டென்ட்ரல்ஸ். ஓகேவா, இந்த பீ பிளான்ட்டில் நம்ம இந்த கொடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சுருண்டுட்டு வேறு இடத்தெல்லாம் மேலே போய் கிடக்கும் இல்லையா, அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது பேர் டென்ட்ரல்ஸ். வாட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் செல் வால் இன் த ஆர்கானிசம். செல் வால் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதை பாருங்கள், இந்த மாதிரி டயக்ராமாக வச்சு படிங்க. இந்த டயக்ராமில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே என்னென்ன பார்ட்ஸ் எங்கே இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, அதனோட என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து செல்வால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல செல் மெம்பரைனுக்கு அவுட் சைடில் இருக்குது. அப்போது இங்கே ஆப்ஷனை பார்க்கணும். ஜஸ்ட் அவுட் சைட் த பிளாஸ்மா மெம்பரைன் இன் அ பிளான்ட் செல். பிளாஸ்மா மெம்பரைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்களே, ஆனால் இங்கே செல் மெம்பரைன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன் அண்ட் செல் மெம்பரைன் இது ரெண்டுமே வந்து ஒரே நேம் தான். ப்ளஸ் செல் மெம்பரைனாலும் பிளாஸ்மா மெம்பரைனாலும் ஒன்று தான். பிளாஸ்மா மெம்பரைனுக்கு அவுட் சைடில் செல் வால் இருக்குது, ஜஸ்ட் அவுட் சைட் த பிளாஸ்மா மெம்பரைன். அப்போது இதுதான் ஆன்சர். A convex lens is also called a converging lens. எதனால் இது ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ்னாலும் கன்வர்ஜிங் லென்ஸ்னாலும் ஒன்று தான், ஒரே பேர் தான், ஆனால் ரெண்டு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. கான்வெக்ஸ் லென்ஸோட இன்னொன்று இதை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் அந்த ஒரே பாயிண்ட்டுக்கிட்ட அந்த பேரலான ரேஸ் வந்து இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து கன்வர்ஜிங் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு த வெயிட் ஆஃப் அ பாடி ஆன் அ மூன் இஸ் லெஸ் தேன் அ எர்த். இப்போ நம்ம எர்த்தில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட வெயிட் வந்து ஒரு 60 kg இருக்குன்னா, ஆனால் நம்ம எர்த்தில் இருக்கோம். ஆனால் நம்ம வந்து மூணில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து 10 kg தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லெஸ் தென் எர்த்தோடு இருக்கிறத விட கம்மியாக இருக்கிறதுக்கு சந்திரனில் ஒரு உடலின் எடை என்பது பூமியில் உள்ளதை விட குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? இது காரணம் வந்து கிராவிடேஷனல் அக்லரேஷன் ஆன் த மூன் இஸ் ஸ்மாலர். இதனுடைய கிராவிடேஷன் அக்லரேஷன் வந்து எர்த்தில் இருக்கிறத விட மூணில் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்மளோட வெயிட்டுமே வந்து 6 kg இருக்கும்போது 10 kg இருக்குது. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து மூணில் வந்து 1/6 இருக்கிறது தான் எர்த்தில் இருக்கும். இப்போ எர்த்தில் வந்து 60 kg இருக்குதுன்னா மூணில் 1 kg தான் இருக்கும். இங்கே வந்து நல்லா பாருங்கள், வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில டைம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாஸ் அப்படின்னு கேட்பாங்க. மாஸ் வந்து மூணில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மாசுன்னு வரும்போது மூணுலேயும் எர்த்துலேயுமே சிமிலராக தான் இருக்கும். ஆனால் வெயிட்டுன்னு வரும்போது தான் எர்த்துக்கும் மூணுக்கும் மாறும் வெயிட்டுன்னு வரும்போது. ஓகேவா, கிராவிடேஷன் அக்ஸலரேஷன் மூலமாக தான் மூணில் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா,
நெக்ஸ்ட் கொஷின் போவோம். Which of the following plant reproduce asexually by budding along the margin of leaf? இப்போ நம்ம நிறைய ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் இந்த பிளான்ட்டோட லீஃப்லேயே வளர்கிற அந்த ஒரு பிளான்ட்டோட நேம் என்ன? இப்போ இந்த பிளான்ட்டோட லீஃப் தான் இது, இந்த லீஃபில் இன்னொரு செடி வளருது. இந்த மாதிரி வளர்கிறதுக்கான அந்த ரீப்ரொடக்ஷன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் அந்த ரீப்ரொடக்ஷன் பேர் வந்து பட்டிங் மூலமாக தான் வந்து இந்த மாதிரி வளருது. ஆனால் இந்த ஒரு பிளான்ட்டோட பேர் பிரையோஃபைலம். ஓகேவா, இந்த பிளான்ட் வந்து ஒரு லீஃப் இருக்குன்னா அந்த லீஃப்லேருந்தே இன்னொரு பிளான்ட் வளரும். இந்த பட்டிங் அப்படின்ற இந்த ப்ராசஸில் இந்த பிளான்ட் வந்து ஈடுபடுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரையோஃபைலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following has the highest acidity? இங்கே இருக்கிறதுலே அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நான் இப்போ ஒரு 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் ஹையஸ்ட்டு அமிலத்தன்மை இருக்கிற பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லெமன் ஜூஸ், இதில் தான் வந்து அதிகமான அமிலத்தன்மை இருக்குது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் ஆல்சோ கால்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறத என்னன்னு இன்னொரு அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இனர்ஷியா. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்னது? நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற வரைக்குமே, ஒரு மூமெண்ட் நம்ம எதுவுமே அதை கொடுத்து ஒரு ப்ரெஷர் பண்ணாத வரைக்கும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து எப்போ அதுக்கு மூமெண்ட் தள்ளுறோமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணால் தான் அந்த பொருள் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா. அதனுடைய ஃபர்ஸ்ட் லாவோட பேர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இனர்ஷியா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Which of the following is an example of potential energy? First, potential energy na enna namakku theriyum. Energy அப்படின்ற டாபிக், எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 எனர்ஜி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரெண்டாவது வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா, இது 2 தான் எனர்ஜிஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, இது வந்து பொசிஷன், எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா, இது வந்து மோஷன், மூமெண்ட்டில் இருக்கும். இதுக்கான ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு மலை இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ரவுண்டான ஒரு கல் இருக்குது. ஓகேவா, இது இந்த இடத்துல இருக்குது, எதுவுமே மூமெண்ட் ஆகலை. அப்போது இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இது வந்து மூமெண்ட் ஆகி இப்படி வந்து கீழே விழுது இல்லையா, அதுதான் வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஏன்னா அது மோஷன், கைனட்டிக் எனர்ஜி, மோஷன், மூமெண்ட் ஆகுது. ஓகேவா, இங்கே இருக்கிறதுலேயே எது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்குறாங்க. மூவிங் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்போது பொசிஷனில் இருக்கணும், ஒரே இடத்துல தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மூவிங் இட், அப்போது அது வந்து கிடையாது. ரோலிங் பால், அதுவும் ரோல் ஆகிட்டு இருக்கு, அப்போது அது கிடையாது. ஏ புக் கெப்ட் ஆன் அ டேபிள், அப்போது டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, அதுதான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பொசிஷனில் இருக்குது, அப்போது அதுதான் ஆன்சர். ஓகேவா, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, கைனட்டிக் எனர்ஜினா புரிஞ்சிச்சா? இதில் இங்கே கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸில் எது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதனால் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, how many daughter cell performed during binary fusion? நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் நம்ம டைப்ஸ் பார்த்தோம்ல நிறைய, பைனரி ஃபியூஷன், மல்டிபிள் ஃபியூஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் பைனரி ஃபியூஷன்னா எத்தனையா பிரியும் செல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அது 2. பைனரினா இதிலே தெரியுது, பைனரினா 2ன்னு அர்த்தம், மல்டிபிள்னா நிறைய பிரியும். இவங்க என்ன கேட்குறாங்க, பைனரி ஃபியூஷனில் எத்தனையா பிரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2. ஓகேவா, இந்த ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க குரூப் டியில், அதனால் அந்த ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமாக பிளான்ஸும் படிச்சுக்கோங்க, அனிமல்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். Which of the following sexual transmitted disease is caused by bacteria? இங்கே நல்லா பாருங்கள், பாக்டீரியாவால் பாக்டீரியா மூலமாக இன்ஃபெக்ட் ஆகிற செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தவொடனே எய்ட்ஸ் அப்படி நமக்கு தெரிஞ்சது எய்ட்ஸு அப்படின்னு போட்டக்கூடாது.
வந்து வைரஸ் அப்படின்னா வைரஸால் காசாகிறது தான் வந்து எய்ட்ஸ் ஹெச்ஐவி. ஆனால் பாக்டீரியாவால் ஆகிறது வந்து கொனோரியா. ஓகேவா, இது வந்து கொனோரியா, இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெச்ஐவி அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவால் காசாகிறது கொனோரியா, வைரஸ் ஹெச்ஐவியால் காசாகிறது தான் வந்து ஹெச்ஐவி வைரஸால். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். த பிளான்ட் செல் இஸ் ப்ரைமரிலி கம்போஸ்ட் ஆஃப். பிளான்ட் செல் வந்து இதில் வந்து கம்போஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்தோம் இப்போ தான். செல் வால் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, செல் மெம்பரைனுக்கு அவுட் சைடில் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அப்போது பிளான்ட்டோட செல் வால் வந்து எதால் உருவாகியிருக்கு, செல்லுலோஸ். நம்ம பார்த்துருப்போம், செல்லுலோஸ் அப்படிங்கிறதுனால தான் செல் வால் வந்து உருவாகியிருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான். A Newton is to weight. இப்போ வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது நியூட்டன். அப்போது ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குறாங்க. அப்போது நமக்கு தெரியும் ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கல். இது எல்லாமே எஸ்ஐ யூனிட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன், ப்ரெஷரோடது வந்து பாஸ்கல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Which of the following is not a contraceptive method? வந்து இந்த பிறப்போட தடுப்பு முறை இல்லை, எதுலாம் இல்லைங்க, நான் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எது கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் இல்லை அப்படின்றத கேட்குறாங்க. ப்ரிவென்ஷன் ஸ்பெர்ம் ஃப்ரம் ரியாக்டிங் த எக் பை யூஸிங் காண்டம்ஸ். இது வந்து ப்ரிவென்ஷன் தான். இது வந்து இதுவும் ஒரு கான்ட்ரசெப்டிக் மெத்தட் தான். அபோர்ஷன் த ஃபீட்டஸ் இது வந்து கிடையாது. ஆல்டரிங் ஹார்மோனல் பேலன்ஸ் டு ப்ரிவெண்ட் ரிலீஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த ஓவரி இதுவுமே வந்து ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் தான். இன்சர்ட் காப்பர்ட்டி இன்டு த யூட்ரஸ் இது எல்லாமே வந்து தடுப்பு முறைகள் தான். அதனால் இது எதுவுமே கிடையாது, இது ஒன்று தான் இல்லை, அதனால் இது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ரியாக்ட் அண்ட் மோஸ்ட் விகரஸ்லி வித் வாட்டர். இங்கே கொடுத்துருக்காங்களே சில மெட்டல்ஸ்லாம், இந்த மெட்டல்ஸில் எது வந்து அதிகமாக வந்து வாட்டர் நீர் கூட வந்து அதிகமாக ரியாக்ட் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. சோடியம். இதுக்கு ரீசன் என்ன, சோடியம் ஏன் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா லோ அயனைஸ்ட் எனர்ஜி. அயனைஸ்ட் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கனால தான் இது வந்து அதிகமாக வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் ஹவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points இஸ் கேல்குலேட்டட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு இது பண்ணுவாங்க, வோல்ட். ஆமாம் தானே. இப்போது அது வந்து என்ன, அதனுடைய ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். அதனுடைய இதுவே வந்து ஒர்க் டன் டிவைடட் பை என்னது, எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்டூ கிடையாது, டிவைடட் பை தான் வரும். அதனால் இதுதான் ஆன்சரு. ஒர்க் டன் டிவைடட் பை எலக்ட்ரிக் சார்ஜ். நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்ற ஒரு இதில் இந்த ஆப்ஷனை பார்த்துடக்கூடாது, சார்ஜ் பை ஒர்க் டன் அப்படின்றத பார்த்துடக்கூடாது. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒர்க் டன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு, அது எவ்வளோ சார்ஜில் அப்படிங்கிறது தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இதுதான் அதனுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு. விச் ஆர்கனல்ஸ் இஸ் கால்டு சூசைடியல் பேக் ஆஃப் செல். இது என்ன அப்படின்னா லைசோசோம். லைசோசோமை தான் வந்து சூசைடியல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய செல்லே வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணும். அதனுடைய பாருங்கள், லைசோசோம் ஆர் நோன் அஸ் அ சூசைடல் பேக் ஆஃப் அ செல் பிகாஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிஸ்ட்ராயிங் இட்ஸ் ஓன் செல். அதனுடைய ஓன் செல்லையே வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணுவோம். அதனால தான் அது வந்து சூசைடியல் பேக் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, இது வந்து எல்லாமே அந்த செல் அதில் உள்ளே இருக்க அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, லைசோசோம்னா என்ன, அதுக்குள்ளே இருக்க அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோல்கே பாடினா என்ன, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா அதுலேயே 2 இருக்குது, ஸ்மூத் அண்ட் ரஃப் அந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஒருக்கும் ஒரு இது பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ லைசோசோம் வந்து சூசைடியல் பேக்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா அதனுடைய ஓன் செல்லே கூட அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கும். அதனால தான் அதை வந்து சூசைடியல் பேக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி டிஃபைன் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ்.
ஓகேவா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மெயின் பொசிஷன். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ் வந்து என்னத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு மூமெண்ட் இருக்கிறது. அதனுடைய மேக்ஸிமம் ஒரு இருக்கிறதுலே மேக்ஸிமமான ஒரு தூரத்தை கடக்கிறோம் இல்லையா, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது இல்லை, அதுதான் இதுக்கான ரீசன் வந்து இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ்ஸ் வந்து இதாகிறதுக்கு காரணம். த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் ஃப்ரம் இட்ஸ் மெயின் பொசிஷன். அந்த பொசிஷன்லேருந்து இருக்கிறதுலே மேக்ஸிமமான டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறது தான் இது காரணம். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபார்முலா இஸ் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட ஃபார்முலா என்ன? நம்ம ஆசிட்க்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் நிறைய கேட்பாங்க. இப்போ அந்த ஆசிட் இருக்குது அப்படின்னா அதனுடைய யூசேஜ் என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, அண்டு அது என்ன மாதிரியான ஆசிடு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் விச் பார்ட்டிகல்ஸ் டஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக், நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லுக் ரஃப் அண்டர் த மைக்ரோஸ்கோப். எதில் வந்து இப்போ நான் சொன்னல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்குது. ஒன்று ரஃப், இன்னொன்று ஸ்மூத். இப்போ ரஃப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் அண்ட் ரிபோசோம்ஸ். இப்போ ஸ்மூத்தில் என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட் அண்ட் ஃபேட்ஸ். இப்போ இதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இப்போ ரஃப் அப்படின்னா ரிபோசோம். ரஃப்பில் என்னென்ன இருக்குது? ப்ரோட்டீன் அண்ட் ரிபோசோம். ஸ்மூத்தில் லிப்பிட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். இதில் வந்து ரிபோசோம் இருக்காது. ஸ்மூத்தில். ரஃப்பில் மட்டும்தான் ரிபோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம் ஆஃப் அ செல். அதாவது செல் இருக்கு இல்லையா, நம்ம செல் பார்த்தோம்ல, செல்லில் அதுக்குள்ளே இருக்க என்னென்ன இருக்கும்? செல் வால், இங்கே வந்து ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாமே இருக்கும் இல்லையா. இப்போது இங்கே கொடுத்துருக்க இதில் எது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த செல்லில் இல்லாதது, செல் கட்டமைப்பு அதுக்குள்ளே இல்லாதது என்ன? செல்வால்லாம் இருக்குது. ஹார்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இதில் எங்கே நம்ம செல்வால் எங்கே ஹார்ட் இருக்கும்? அப்போது ஹார்ட் கிடையாது. இதுதான் ஆன்சர். எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலேயே நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இப்போ வந்து செல்வால் அப்படிங்கிறது இருக்கும், மைட்டோகாண்ட்ரியான்றது இருக்கும், சைட்டோபிளாசம்ன்றது இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் இல்லையா. இப்போ ஹார்ட் அதில் எங்கேருந்து வந்துச்சு? இது வந்து டோட்டலாக ஆப்போசிட் ஆப்ஷன். இதை நீங்கள் பார்த்த உடனே கிளிக் பண்ணிடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹார்ட் தான் வந்து இருக்காது. ஓகே, இன்றைக்கான 25 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம சயின்ஸ்க்கான இன்னைக்கான ஒரு 25 கொஷின். இப்போ வந்து நீங்கள் ஆன்சரையும் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி சிலபஸ்லாம் கொஞ்சமாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது இது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் சிலபஸ் முடிக்காமல் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன இது கொஷின், அதுக்கப்புறம் ஆன்சரு என்ன சொல்கிறாங்கன்னே புரியல, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு 25 கொஷின் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்வியிலேருந்து நம்ம எடுக்கப்பட்டது தான். 1 by 1 எவ்ரிடே வந்து இந்த மாதிரி 25 கொஷின்ஸ் பார்ப்போம். அண்டு இது இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கும் மேலே டீட்டெயில்டாக பண்ணலாமா, இல்லை வந்து இதை விட ஷார்ட்டாக முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு மார்க் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி போக போகிறதுனால ஒரு ஆர்ஆர்பி கொஷின் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் மாதிரி வேணாம், ஒரு கொஷினுக்கும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், ஜஸ்ட் கொஷின் பார்த்து ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா அது ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி போவோம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். 25 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கான கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்றதையுமே சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.